அடடா! சிவகாமி அற்புதமாக ஆடினாள். அவள் மனம் மாமல்லரின் காதல் கடிதத்தால் மிகவும் ஆனந்தம் அடைந்திருந்தது. நாட்டிய கலையை சிவபெருமானிடமிருந்து நேரடியாக கற்றது போல வசீகரமாக ஆடினாள். நம்ம பார்க்குறோம்ல, சிலர் ஆடினாதான் ரொம்ப அழகா இருக்கு. எல்லாரும் டான்ஸ் கத்துக்கிட்டு ஆடுறாங்க. ஆனாலும் ஒரு சிலரது என்ன காரணத்தால நமக்கு ரொம்ப பிடிச்சிருது. நம்ம கமல் ஆடினா எவ்வளவு அழகா ஆடுறாரு. பரதநாட்டியம் என்ன, குச்சிப்புடி என்ன எல்லாம் ஆடி தள்ளுறாரு. நம்ம விஜய் சொல்லுங்க, விஜயோட ஸ்டெப்ஸ் மாதிரி யார் போட முடியும்? எல்லாம் பிரபுதேவா, எல்லாம் பெரிய மாஸ்டர் இருக்காங்க, நல்லா தான் ஆடுறாங்க. இருந்தாலும் அந்த ஒரு சிலருக்கு தான் அந்த நளினம் வருது. அந்த ஆட்டத்தை, சிவகாமியோட ஆட்டத்தை அப்படியே எல்லாம் ரசிச்சு நாகநந்தி அடிகளும் ஆயனரும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனா ஆடிக்கிட்டே இருக்கா. உடனே நாகநந்தி அடிக்கு தான் ஒரு சுய உணர்வு வருது. போதும் போதும் சிவகாமி, இனி ஆட்டத்தை நிறுத்தி, இனி உலகமே தாங்காதுமா அப்படிங்கிறார். ஆயனர்கிட்ட சொல்றார், இந்த கலை அரசி காட்டுக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்கீங்களே, நீங்க எவ்வளவு கஞ்சனா இருப்பீங்கயா, கொண்டு போய் ஊர் உலகம்லாம் காட்ட வேண்டாமா? நீங்க சிற்பத்துல சக்கரவர்த்தி, சிவகாமி நாட்டியத்துல கலை அரசி. வாங்க, என்னோட வாங்க, ஊர் அறிய உலகம் அறிய கொண்டு போய் காட்டுவோம். எத்தனையோ இடம் இருக்கு, இத்தனை பேர் பாராட்டுறதுக்கு அத்தனை பேர் இருக்காங்க. பாண்டிய மன்னர்கிட்ட போவோம், அவங்க பாக்குறதுக்கு அவ்வளவு ஆசைப்படுவாங்க. அதுக்கு பிறகு சேர நாட்டுக்கு போலாம், அப்புறம் வடநாட்டுக்கு போடலாம். இந்த கலையை கொண்டாடலாம். நம்ம அவ்வளவு ஆர்வமா எல்லாரும் இருக்காங்க. இவ்வளவு கெட்டிக்காரியே நீங்க அப்படியே உள்ள ஒளிச்சு வச்சுக்கிறீங்களே, இந்த பொண்ணுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது வேண்டாம் அப்படிங்கிறாரு. கேட்டு சொல்றாரு, நீங்க இந்த கோட்டைக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற பயங்கொள்ளி பல்லவனை வச்சுக்கிட்டு எங்கேயும் போகாம இருக்கீங்க. அந்த பயங்கொள்ளி பல்லவனோட பாதுகாப்புல இருக்கீங்கன்னு நினைக்கிறீங்களா? அது ஒண்ணும் பாதுகாப்பு இல்ல. நீங்க என் கூட வாங்க, நான் எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போறேன். உள்ளேயே அடைஞ்சிருக்க வேண்டாம். அப்புறம் திரும்ப வரும்போது அதை பத்தி நம்ம பேசலாம் அப்படிங்கிறாரு. ஆயனருக்கு திடுக்குன்னு இருக்கு. என்ன மாமல்லரை சொல்றாரு பயங்கொள்ளி பல்லவன்னு? என்ன மடிகளே, நம்ம இளவரசரையா அப்படி சொல்றீங்க அப்படிங்கிறாரு. ஆமா அப்படிங்கிறாரு. இந்த 16வது வயசுல எத்தனையோ பேரை ஜெயிச்சு மாமல்லன் அப்படிங்கிற பட்டம் சூடினவரு, அவரை போய் சொல்றீங்க அப்படிங்கிறாரு. நாகநந்தி சொல்றாரு, அதெல்லாம் ஒரு செட்டப்யா. அரண்மனையில அந்த செட்டப்லாம் சர்வ சாதாரணமா வரும். அந்த புறத்திலேயே எத்தனையோ பொண்ணுங்களோட ஆடிக்கிட்டு இருக்காருன்ட்டு பேச்சு. நீங்க என்ன மாமல்லர் மாமல்லர்னு சும்மா உருகுறீங்க அப்படின்னு கேலியா பேசுறாரு. அப்படி கேட்டோம். அப்படி சொன்ன உடனே சிவகாமிக்கு எரிச்சலாவும் இருக்கு, கோபமா இருக்கு, ஆத்திரமா இருக்கு. இந்த மனுஷனுக்கு என்ன இல்ல விஷமா அப்படின்னு சொல்லி ஆத்திரம் வருது. ஆத்திரம் வந்து உள்ள போறா. இப்ப நாகநந்தி அடிகள் வந்து ஆனா சிவகாமியை ரொம்ப பாராட்டுறாரு. அந்த நடனத்தை புகழ்ந்த உடனே அவளுக்கு அது ஒரு பக்கம் மகிழ்ச்சியா இருக்கு. யார் நம்மளை இவ்வளவு தூரம் மகிழ்ச்சியா சொல்றாங்க, யார் நம்மளை பாராட்டுறாங்க. உண்மையில நம்ம ஏதாவது கலையில கெட்டிக்காரங்கன்னா யாராவது ஒரு வரி பாராட்டிட்டா நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதுவும் அந்த நுணுக்கம் தெரிஞ்சு பாராட்டினா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அந்த புகழ்ச்சிக்காகத்தானே இருக்காங்க. நம்ம தேசத்துல நம்ம எல்லாருமே அதுக்கு தான் இருக்கிறோம். உடனே நாகநந்தி அடிகள், வாங்க நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே யோசிச்சுட்டு இருக்கிறா என்ன செய்யலான்னு. அப்போ ஆயனர் கேட்கிறார், சிவகாமி நீ என்ன சொல்ற, போலாமா, இந்த மாதிரி அவர் கூட நம்ம போவோமாப்பா அப்படின்னு கேட்கிறார். கேட்ட உடனே சிவகாமி வந்து, உங்க இஷ்டம்ப்பா, எப்படி வேணா செய்யுங்க அப்படிங்கிற. சரி அப்படின்னு சொல்லி எல்லாம் புறப்பட்டுறாங்க. வா சும்மாவே உள்ளே இருக்கிறது போயிடுவோம் அப்படின்னு சொல்லி உடனே ஒரு வண்டி கட்டிட்டு அதில் சிவகாமி, சிவகாமியோட அத்தை எல்லாரும் ஏறிக்கிறாங்க. சிவகாமியோட செல்ல கிளி, அப்புறம் மானு எல்லாம் கூடயே வருது. எல்லாம் பயணப்பட ஆரம்பிச்சாச்சு. அப்போ வழியில வந்து சின்ன சின்ன படைப்பிரிவுகளா அவங்கள கடந்து கடந்து போகுது. எல்லாம் ஒரு வாழ்க வாழ்கன்னு கத்திக்கிட்டே போறாங்க. ஒரு பெரிய படைப்பிரிவு வருது. அது அவங்க ரொம்ப ரொம்ப பாராட்டி ஒரே சத்தம் மேளெல்லாம் அடிச்சுட்டு, பல்லவ சக்கரவர்த்தி வாழ்க, மாமல்ல நரசிம்மவர்மர் வாழ்க, ஜெயம் உண்டாக அப்படின்னு ஒரே புகழ் பாடி முரசரிச்சுட்டு போறாங்க. ரொம்ப எல்லார் கையிலயும் ரிஷப கொடி வேற இருக்கு. யாரோட சண்டை அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இவங்க போறாங்க. அப்போ ஒரு குதிரை மட்டும் தனியே டடக்கு டடக்குன்னு வந்து வர்றது தெரியுது. யார் இதுல வர்றது அப்படின்னு பார்த்தா, ஆயனர்கிட்ட வேலை செஞ்சுட்டு திடீர்னு சொல்லாம கொள்ளாம ஒருத்தன் ஓடிட்டான். வேலையில இருந்து நின்ட்டான். அவன் பேர் குண்டோதரன். அவன் தான் அதுல வர்றான். அவன் ஆயனர்கிட்ட வந்த உடனே குதிரையை நிறுத்திட்டு கீழே இறங்கி, குருவே சரணம் அப்படின்னு காலில் பிடிச்சி வணங்கிட்டு எந்திரிக்கிறான். எந்திரிச்சிட்டு, என்னை விட்டுட்டு வந்துட்டீங்களே குருவே, என்னை கூட்டிகிட்டே வந்திருக்கலாம்ல அப்படின்னு கேட்கறான். சொல்லாம கொள்ளாம வந்துட்டீங்க அப்படின்னு கேட்கறான். யாருப்பா சொல்லாம கொள்ளாம வந்தது? நீ தான் சொல்லாம கொள்ளாம காணாம போயிட்ட. இந்த படை எங்க போகுது அப்படின்னு சொல்லி சிவகாமி கேட்கிறான். கேட்ட உடனே அவர் சொல்றாரு, குண்டோதரன் சொல்றாரு, கங்க தேசத்து மன்னன் துர்விநீதனோட சண்டை வரப்போகுது. அவர் காஞ்சிபுரத்தை நோக்கி படையெடுத்து வராரு. அவரை எதிரில் போய் சண்டை போட்டு அழிக்கிறதுக்கு மாமல்லர் போயிட்டார். அவருக்கு உதவியாதான் இந்த உதவி படைகள் எல்லாம் போகுது. இன்னைக்கு பார்க்கணுமே சண்டையா எப்படி இருக்குன்னு அப்படின்னு சொல்லிக்கிட்டே போறாரு. அப்போ இவரு ஆயனர் கேட்கிறாரு, எங்க போயிட்ட நீ, நாங்க வரும்போது இல்லையே அப்படின்னு கேட்கிறாரு. குருவே, எனக்கு ஒரு கல்யாணம்னு சொல்லி எங்க பாட்டி கூப்பிட்டாங்கன்னு இந்த கண்ணபிரான் சொன்னான். அதுக்காக நான் சீக்கிரம் போய் சொல்லிடுவோம் பாட்டிட்ட, எனக்கெல்லாம் கல்யாணம்லாம் வேண்டாம்னு சொல்லிடலான்னு நினச்சிக்கிட்டு உங்ககிட்ட சொல்லிட்டு போக தான் வந்தேன்
ஆனா உங்களையும் காணோம், சிவகாமி தேவியும் காணோம். சரி தாமரை குளத்துக்கிட்ட இருப்பீங்களோன்னு அங்க ஓடுனேன். அங்க ஓடுனா அங்கேயும் இல்ல. இதோ நிக்கிறாரு இந்த பிட்சு தான் என்ன செஞ்சாரு, அங்க இருக்கிற ஓலை ஏதோ எடுத்து வச்சு படிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தாரு அப்படிங்கிறான். அப்படி சொன்ன உடனே சிவகாமிக்கு சுருக்குங்குது. ஐயையோ! நம்ம காதல் கடிதங்கள்ல எல்லாம் காதல் ஓலைகள் எல்லாம் பிட்சு அத படிச்சுட்டாரா? அப்படின்னு அப்படியே திருதிருன்னு பார்க்குறா. உடனே குண்டோதரன் சொல்றான், நான் பாட்டிட்ட எல்லாம் சொல்லிட்டு வந்தேன். அவங்க வீடு பூட்டி இருந்தது. என்னடா இது? அப்படின்ட்டு அந்த பூட்டு தொங்குதேன்னு அங்கனே உட்கார்ந்திருந்தேன் நானு. அதே நேரத்துல மாமல்லரும், பரஞ்சோதி இன்னும் சில குதிரை வீரர்கள்லாம் வந்தாங்க. அவங்களும் பூட்டு தொங்குனத பார்த்தோனே அவங்களுக்கும் ஆத்திரம் வந்துருச்சு. படு வேகத்துல குதிரையை திருப்புனாங்களே பார்க்கலாம். சட்டப்புடன்னு எல்லாரும் போயிட்டாங்க. அப்படி சொன்ன உடனே சிவகாமிக்கு இன்னும் வருத்தமா போச்சு. ஐயோ மாமல்லர் நம்மள அங்க இருக்க சொன்னார், நம்ம வந்துட்டுமே அப்படின்னு அது வேற வருத்தமா போச்சு. அப்புறம் குண்டோதரன் என்ன சொல்றான், ஒரு சின்ன வயசு பிட்சு தான் அந்த குதிரையில வந்தாரு. அந்நேரம் அவர் வந்ததுதான் நாகநந்தி பிட்சுவை பாத்தியா அப்படின்னு கேட்டாரு. எனக்கு சரியா தெரியாதனால அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். சரி நானே போறேன் அப்படின்னு அவர் புறப்பட்டு போயிட்டாரு. நான் கால்நடையா நடந்து பின்னால் நடந்து போய்கிட்டே இருந்தேன். அப்போ திரும்ப பிட்சுவை பார்த்தேன். அவர் எனக்கு தாகமா இருக்கு தாகமா இருக்குன்னு சொல்லிக்கிட்டே வந்தாரு. பக்கத்துல ஒரு ஏரி இருந்தது. அந்த ஏரியை பார்த்த உடனே அதுல பிட்சுவை தள்ளி விட்டுட்டேன். அவர் அதுல விழுந்து தண்ணியா குடிச்சிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லி சிரிக்கிறார். சிவகாமியும் சிரிக்கிறார். உடனே ஆயனர் திட்டுறாரு, என்னது இது அசந்தர்ப்பமா சிரிப்பு அப்படின்றாரு. அப்புறம் குண்டோதரன் சொல்றான், சரி பிட்சுவுக்கு நீந்த தெரியாது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு அவர் மெதுவா கரை ஏறி வர்றதுக்கு ஏத்த மாதிரி ஒரு துணியை கட்டி வச்சுட்டு வந்துட்டேன். அந்த பிட்சு கொண்டு வந்திருந்த ஒரு ஓலையும் நாகநந்தி அடிகளுக்காக தூக்கிட்டு வந்திருந்தேன். இந்தாங்க இந்த ஓலை அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. நாகநந்திக்கு ஆத்திரம் தாங்கல. அந்த ஓலையை நிலா வெளிச்சத்துல வச்சு படிக்க முயற்சி பண்றாரு. படிக்க முடியல. என்ன ஆச்சோன்னு ஆத்திரத்தோட வேக வேகமா நடக்கிறாரு. எல்லாருமே வேகமா நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே நடந்து அசோகபுரம்ங்கிற ஊருக்கு போய் சேர்றாங்க. அடுத்ததுல சொல்றேன்.